ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கேசல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வடைக்கறி செட் தோசை இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடைக்கறியும் செட் தோசை காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். மசால் தோசை, தோசையோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அப்படியெல்லாம் நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஆனால் இந்த செட் தோசையும் வடைக்கறி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாக ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடைக்கறிக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஹெல்த்தியர் வெர்ஷன் வேணால் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரிஜினல் ரெசிபி. ஆனால் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது ஹெல்த்தியர் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதுக்கு மசாலா எப்படி செய்து பார்க்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்து சோம்பு நிறைய சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டப்புறம் சின்னதாக சாப் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கிட்டப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 8 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க க்ளோஸ் பண்ணி வச்சு. இந்த கிரேவி வந்து நல்லா அப்படியே கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சோம்ல பருப்பு, அதை வந்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா உதிர்த்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம கோர்ஸாக அரைச்சத்தோட்டு கொரப்பாக அரைச்சத்தோட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கும் போது இந்த பருப்பு நல்லா நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இது வந்து தண்ணி நல்லா உறிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இப்போ வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மீடியம் ஹீட்டில் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அப்புறம் இதில் கடைசியாக சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வடைக்கறி பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாயிடும். ஸோ ஹாட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படி தான் லூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாயிடும். பருப்பு இருக்குல்ல, ஸோ அதனால் கெட்டியாயிடும். அவ்வளோதான், சூப்பராக வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தோசை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ரெகுலர் தோசையில் இந்த மாதிரி சின்னதாக செட் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக மாவு இருக்கும் போது இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். இந்த தோசைக்கு மட்டும்தான் வடைக்கறி சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தோசையில் தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வடைக்கறி செட் தோசை வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு போய் ஹோட்டலில் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.